கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமாங்க, வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வசனத்தினுடைய கடைசி பகுதி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால ஆகும். இன்றைக்கும் நம்மளை குறித்ததான எண்ணங்கள் நம்ம கிட்ட எப்படிப்பட்டதா இருக்கிறதுங்க? நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள் இப்படியாக இருக்கலாம், ஐயோ நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலையே, இன்னும் இந்த சமுதாயத்தின் மத்தியில இன்னும் நான் தாழ்த்தப்பட்டவளா தான் இருக்கிறேன்னு, இன்னும் ஆஸ்திகள் படைத்த ஜனங்களின் மத்தியில ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தாழ்த்தப்பட்டவளா இன்னும் எண்ணுகிறேன்னு, ஞானிகள் இருக்கிற இடத்துல ஞானம் இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாகனா, ஐயோ ஞானம் இல்லாம தாழ்த்தப்பட்டதா இருக்கிறதேன்னு சொல்லி எல்லா விஷயங்களிலும் நம்மை நாமளே தாழ்த்தி கொண்டு ஜனங்கள் நம்மை தாழ்த்துகிறவர்களா இருந்தாலும் ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகுமாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மாற்றணும். நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம எடுத்து போடணுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கப்படணும், ஆண்டவரே உங்களுடைய கரத்தினால எவரையும் மேன்மைப்படுத்த ஆகுமே ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா, எங்களை உங்களுடைய கரத்தினால நீங்க மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லி செபிக்க போறோம். கேட்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் கர்த்தாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால ஆகும்னு சொல்லி ஆண்டவரே நாங்க பார்க்கிறோமே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே மனிதர்கள் மத்தியில ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தப்படலாம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களை குறித்து நாங்களே தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் எங்களை மேன்மைப்படுத்த கூடுமே ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளில நாங்கள் இருந்தாலும் ஐயா, இப்ப நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எங்களை மேன்மைப்படுத்த கூடுமே, உம்முடைய கரம் எங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவரே. இதை பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்க நீர் ஆளுகை செய்ய பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.